இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம தனாவுக்கு ஜடத்தைக்க ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. 4 சுமங்கலிங்களை வர சொல்லிருக்கேன். நம்ம வீட்லயே 4 பேர் இருக்கோம். நாளைக்கு எதேச்சியா வேற யாராவது சுமங்கலிங்க வந்தா கூட அவங்களும் நலங்கு வைப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கணும். சாப்பாடு இப்படி நிறைய ஏற்பாடு இருக்குல்ல, அது எல்லாமே பண்ணிட்டேங்க. நீ செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும். எனக்கும் நம்ம பொண்ணுக்கு ஜடத்தச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு இந்த மாதிரி வளகாப்பெல்லாம் பண்ணும்போது அம்மா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அம்மாவோட உணர்வுகளை எல்லாம் வயத்துல இருக்கிற குழந்தையும் அனுபவிக்கும். அதனால கர்ப்பமா இருக்கிற பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வளையல் போடுறதுல கூட ஒரு சாங்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி வளையல் குலுங்குற சத்தத்தை வயத்துல இருக்கிற குழந்தை காதுல கேட்கும் போது மூளை ரொம்ப உற்சாகமா இருக்குமா. ஐயோ கடவுளே, இவர் இவ்வளவு நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் இருக்காரே, இவரை இப்படி ஏமாத்துறோமே. இவருக்கு உண்மை தெரிஞ்சா எங்களை இந்த ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, நீதான் எப்படியாவது இவருக்கு அந்த உண்மைய பக்குவமா புரிய வைக்கணும். என்ன ஜானகி, என்ன யோசிக்கிற? உன்னோட வளகாப்பு நாள் ஞாபகம் வந்துருச்சா? இப்போ உன் பொண்ணு புள்ள தாட்சியா இருக்கா. தனா, நல்லபடியா குழந்தை பெத்து கொடுக்கணும், சரியா? ரகு, வாப்பா, நீ வந்து நலுங்கு வை. நான் வைக்கல. இல்லப்பா, மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நம்ம தனாவுக்கு உன்னோட ஆசீர்வாதம் இப்ப ரொம்ப வேணும். அவ வயித்துல இருக்கிறது நம்ம குடும்பத்தோட வாரிசுப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அப்போ நான் மயக்கமாகி விழுந்தது. வீட்டுக்கு வந்து மறுத்து வச்சு என் நாடிய பார்த்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அது வரைக்கும் என் வயித்துல குழந்தை இருக்குன்னு தான் நாங்களும் நம்பணும். நம்பணும்னா என்ன அர்த்தம்? இப்ப அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு அர்த்தம் மாமா. அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு போலி கர்ப்பம்னு டாக்டர் சொன்னாங்க. அது நான் வேணும்னு மறைக்கலப்பா. வேணும்னு மறைக்கலன்னா இப்ப இவ்வளவு நல்லா பண்ணதுக்கு பேர் என்ன? ஏய், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அவதான் என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கால, நீ எதுக்கு இப்போ நடுவுல குத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பா, அப்ப நானும் மாயாவும் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்ல வரும்போதுதான் நீங்க ஆசையா தொட்டில் வாங்கிட்டு வந்தீங்க. அந்த நிமிஷமே என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சிருச்சுப்பா. ஏன்னா என்னோட கல்யாணம் தான் உங்களுக்கு சந்தோஷம் தரல. ஆனா என் வயித்துல இருக்குங்கிற குழந்தை விஷயத்தை கேட்டு நீங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லப்பா. அந்த சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுன்னு தான்ப்பா நான் சொல்லல. அடி பாவி பொண்ணே, நீ அப்பவே சொல்லியிருந்தா கூட என் மக இப்படி உடைஞ்சே போயிருக்க மாட்டானே. உனக்காக வேண்டுதல் வச்சு மாலை போட்டு காவடி எடுத்து தன் பேர குழந்தை பத்தி நினைச்சு அணுவா வளர்த்துக்கிட்டு வந்த ஆசைய இப்ப போலி கர்ப்பம்னு சொல்லி அவன் மனச கிழிச்சிட்டி அடி பாவி. இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே?
மாமா, அக்காவுக்கெல்லாம் எப்பவோ தெரியும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட் வந்தப்ப உங்களை படிக்க விடாம விபூதிய கண்ணுல போட்டு ஊதி விட்டாங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆமா. அந்த ரிப்போர்ட்டை தனா கேட்டிருந்தாளா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான். எங்க ஏய் ஏய், அறிவு கெட்டவளே, இப்ப வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்ப இன்னொரு பிரச்சனையை உருவாக்க பாக்குறியா நீ? வாயை மூடிக்கிட்டு பேசாம இருடி. நேத்து நைட் கூட நான் உன்கிட்ட கேட்டேன் இல்ல, அப்ப கூட நான் உன் கண்ணுக்கு முட்டாளா தெரிஞ்சிருக்கேன் இல்ல? இல்லங்க, இல்ல, அப்படிலாம் இல்லவே இல்ல. உங்ககிட்ட பக்குவமா சொல்லணும்னு தாங்க அப்போ சொல்லல. இப்ப என்ன பக்குவமா சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்பின எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து என்ன குத்திட்டீங்கல்ல. இவங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு உன் தோள்ல சாஞ்சு அழ முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே ஜானகி. அப்பா, அம்மா ரொம்ப பாவப்பா. உங்ககிட்டயும் மறைக்க முடியாம, எங்களுக்கு ஆதரவாவும் பேச முடியாம ஈர தலை கொள்ளி எறும்பா துடிச்சிட்டாங்கப்பா. அப்பா, இதுல மாயாவுக்கும் சீனு மாமாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லப்பா. இங்க உண்மையான குற்றவாளி நான் தான்ப்பா. இதுல கதிர் மேல கூட தப்பு இல்லப்பா. ஆரம்பத்துல அவர்கிட்ட கூட மறைச்சிட்டு தான்ப்பா இருந்தேன். அப்பா, அப்ப நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கே கொடுங்கப்பா. தனா, நான் சொல்றத கேளு தனா. ரகு, நம்ம புள்ள பாவம்பா. அவ உனக்காக தான் மறைச்சேன்னு சொல்றா. அவளை போக வேண்டான்னு சொல்லுப்பா. என்னை யாரும் தடுக்காதீங்க. இது நாங்க போக வேண்டிய நேரம். ஆனா திரும்பி கண்டிப்பா வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 6 மாசத்துல நானும் கதிரும் ஒரு தொழில ஆரம்பிச்சு இந்த ஊரை திரும்பி பார்க்கிற அளவுக்கு வளர்ந்து ஜெயிச்சு காட்டுறோம். நாங்க நல்லா வாழ்ந்து உங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவோம்.